பாபாவின் மேல் பக்தியும் நம்பிக்கையும் உயிர் என இருந்தவர் நானா. சாய்பாபாவின் மீது அவர் கொண்டிருந்த அன்பும் நம்பிக்கையும் அளவில்லாதது. அவரது அன்பையும் நம்பிக்கையும் சோதிப்பதைப் போன்று அவரது வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தது. நானாவின் முதுகில் ஒரு பெரிய கட்டி வளர்ந்தது. அந்த கட்டி நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டே இருந்தது. அது தாங்கவே முடியாத அளவுக்கு கடும் வலியை கொடுத்தது. மருந்து, மாத்திரை, வைத்தியம் எல்லாம் முயன்றும் வலி மட்டும் குறையவே இல்லை. இரவும் பகலும் வலியில் துடிதுடித்தார் நானா. இந்நிலையிலும் அவரின் மனதில் ஒரு எண்ணம் வலுவாக எழுந்தது. அதாவது, தன்னிடம் வரும் பக்தர்களின் துன்பத்தை தன்மேல் ஏற்றிக்கொண்டு அவர்களை குணமாக்குபவர் பாபா. நாமும் அந்த வலியை பாபாவுக்கு கொடுக்கக்கூடாது என்பதே அது. இந்த எண்ணத்தாலேயே பாபாவிடம் நேரடியாக வேண்டிக் கொள்வதை தவிர்த்தார் நானா. ஆனால் வலி எல்லையை தாண்டியது. வேறு வழியின்றி அவர் ஆங்கிலேய மருத்துவரிடம் சென்றார். மருத்துவர்கள் அவரது முதுகு கட்டியை பரிசோதனை செய்து அறுவை சிகிச்சை தான் ஒரே வழி என்று கூறினார். ஆனால் அது மிகவும் ஆபத்தானது. ஆயினும் காலதாமதம் இல்லாது நாளை காலையிலேயே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். இந்த வார்த்தைகள் நானாவின் மனதில் மரண பயத்தை விதைத்தன. அன்று இரவு நானா என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் சாய்பாபாவின் படத்தை எடுத்து தன் தலையணைக்கு அடியில் வைத்துக்கொண்டு கண்ணீர் விட்டார். பின்பு, என் உயிர் உன் கையில் பாபா என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே தூங்கினார். அடுத்த நாள் நடந்தது ஒரு அதிசயம். அடுத்த நாள் அறுவை சிகிச்சை செய்யப்படுவதற்கு சற்று முன் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சைக்கு தயாராகி கொண்டிருந்தனர். அந்த நாளில் இன்றிருக்கும் வசதியான கட்டிடங்கள் இல்லை. ஆதலால் அறுவை சிகிச்சை செய்யும் கட்டிடம் சாதாரண ஓட்டு கட்டிடமாக இருந்தது. அதில் நானா படுக்கையில் குப்புற படுக்க வைக்கப்பட்டிருந்தார். அறுவை சிகிச்சையை நினைத்து நானா பயத்தில் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது மேலிருந்து திடீரென ஒரு ஓடு சரியாக அவர் முதுகில் இருந்த கட்டியின் மீது விழுந்தது. அடுத்த நொடி கட்டி உடைந்து அதிலிருந்து இரத்தமும் சீலுமாக வெளியேறியது. அந்த நேரத்தில் ஏற்பட்ட வலி சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையானது. நானா அலறினார், கதறினார். உடனடியாக மருத்துவர்கள் ஓடி வந்தார்கள். நானாவின் முதுகை சுத்தம் செய்துவிட்டு சோதனை செய்து பார்த்ததும் அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். ஆம், ஓடு விழுந்த இடத்தில் அறுவை சிகிச்சை செய்து சுத்தம் செய்தது போல் இருந்தது. இனி அறுவை சிகிச்சையே தேவையே இல்லை என்று மருத்துவர்கள் கூறினார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதும் நானாவின் கண்கள் கண்ணீரை உகுத்தது. ஆனால் அது வலியின் கண்ணீர் அல்ல, அது நன்றியிலான கண்ணீர். சில நாட்களுக்கு பிறகு உடல் பூரணமாக குணமடைந்த பின் உடனடியாக பாபாவின் தரிசனத்துக்கு சென்றார் நானா. ஷீரடி சென்று சாய்பாபாவை தரிசிக்க சென்றார். நானாவை பார்த்த பாபா சுற்றி இருந்த பக்தர்களிடம் சிரித்தபடி இந்த வார்த்தைகளை சொன்னார். இந்த நானாவின் முதுகில் கட்டி ஒன்று வெகு நாட்களாய் துன்பம் கொடுத்து கொண்டிருந்தது. நான் அந்த கட்டியை என் விரலால் அழுத்தி உடைத்து விட்டேன். இந்த வார்த்தைகளை கேட்ட நானா அதிர்ச்சியிலும் ஆனந்தத்திலும் உறைந்து போனார். என் முதுகில் ஓடு விழுந்தது விபத்தல்ல, அது பாபாவின் அருள். அவர் உடனே பாபாவின் பாதங்களில் விழுந்து கண்ணீர் மல்க வணங்கினார். மருத்துவர்களால் முடியாததையும் பக்தியின் மூலம் சாய்பாபா செய்யும் அதிசயங்கள் ஏராளம் ஏராளம். அவரிடம் நம்பிக்கை வைத்தால் எப்பேற்பட்ட கொடிய நோயிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றும் கருணை தெய்வம் அவர். ஓம் சாய்ராம்.